இனியலரம் நேர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த இனியலரத்துடைய 200வது எபிசோட்ல உங்களை சந்திக்கிறதுல நாங்க ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் செய்கிற தேவனா இருக்கிறாரு. இந்த இனியலரம் நிகழ்ச்சி 200வது எபிசோட்ல அடியெடுத்து வைக்கிறத நினைத்து நாங்க தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி பெண்கள் மத்தியில எழுப்புதல் வரணும், குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட சகோதரர் மோகன் சி லாசஸ் அவர்களுக்கு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கொடுத்த தரிசனத்தின் பேர்ல பெண்களால் நடத்தப்படும் நிகழ்ச்சியாகும். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழே இந்த நிகழ்ச்சியானது ஏற்படுத்தப்பட்டு நடத்தி கொண்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அநேக குடும்பங்கள்ல காணப்பட்ட பிரிவினைகள், சண்டைகள் மாறி சமாதானம் உண்டாயிருக்குது. இது தேவனுடைய கிருபையே அல்லாம வேற எதுவுமே இல்ல. இந்த 200வது நிகழ்ச்சியை காண செய்த தேவாதி தேவனை நம்முடைய சகோதரிகளோட இணைந்து முதலாவது துதிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் இனியலர நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம்ம ஆண்டவரை பாடி துதிக்க போகிறோம். நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை இத்தனை வாரங்களும் கிருபையாய் காத்து இன்னைக்கு 200வது வாரத்தில் பிரவேசிக்க ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். நம்ம சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோழி தன் குஞ்சுகளை அவருடைய சிறகுகளின் கீழே மறைப்பது போல உங்களை என்னை இன்னைக்கு ஆண்டவர் மறைத்து சத்துருவின் எல்லா தீங்குக்கும் மறைத்து பாதுகாத்திருக்கிறார். சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? சேர்ந்து பாடுவோமா? நன்றி இயேசுவேன்னு சொல்லி இயேசுவோட நாமத்தை சொல்லி நம்ம சேர்ந்து பாடுவோம். கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள்ல சந்தோஷத்தோடு உங்க சூழ்நிலைகளை மறந்து இயேசுப்பா உங்களுக்கு செய்த அற்புதங்கள் நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறீங்களா? கரங்களை தட்டி அவர் நடத்தினாரே. நன்றி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கே 1000 திறனாள் அல்ல, என் திறனாள் அல்ல, கையின் பலனாள் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. என் திறனாள் அல்ல, கையின் பலனாள் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடப்பதும் நிற்பதும்
பள்ளத்தாக்குல பயமில்லாமல் நம்மை நடத்துகிறவர். நம்ம கரத்தை பிடித்து நம்மளால் நடக்க முடியாத நேரத்துல நம்முடைய கரத்தை பிடித்து சில நேரங்களில் தோளில் தூக்கி நடத்துகிறாரு. எவ்வளவு பெரிய ஆண்டவர்! அவரை நேசிக்கிறவர், நம்மை நேசிக்கிற தேவனா இருக்கிறார்கள். சந்தோஷத்தோட ஆண்டவரை பாடி துதிக்கிறீங்களா? இயேசு வல்லமை உள்ளவர், அவர் உங்களையும் கரம் பிடித்து நடத்த வல்லமை உள்ளவர். சேர்ந்து பாடுவோமா? காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினதால், காரிருள் பள்ளத்தாக்கில் பயமில்லாமல் என்னை நடத்தினதால், சறுக்கிடும் மேடுகளில் கரம் பிடித்து என்னை நடத்தினார். எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும் கிருபைகள். எண்ணினால் எண்ணினால் ஏராளம் நன்மைகள், சொல்லியும் சொல்லியும் தீராவும். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு ஆண்டவருக்கு மனதார நன்றி செலுத்தி இருதயத்திலிருந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நீ செய்த நன்மைக்கு ஓர் ஆயிரம் நன்றி. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நடத்தினதே. என் தீரனால் அல்ல, கையின் பலனால் அல்ல, உம் தயவல்லவோ என்னை நிற்பதும் நிற்பதும் கிருபையால் கிருபையால். ஆண்டவரே அப்பா, உம்முடைய கிருபைதான் நடத்தியது, நடத்தும் தயவால் தயவால், நித்திய தயவு நிற்பதும் நிற்பதும். ஆண்டவரே கிருபை நடத்தியதை சொல்லி இதிலிருந்து ஆண்டவரை துதிக்கிறீங்களாமே. கிருபையால் நடத்தும் தயவால் தயவால், நித்திய தயவால். ஆமென். ஆண்டவர் தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் கூட நம்மளை மறக்காத தேவன். அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி நம்ம ஆண்டவரை துதிக்கலாமா? ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வமே உமக்கு நன்றி என்று சொல்லி. எத்தனை சூழ்நிலைகள், ஆபத்தான சூழ்நிலைகள் வந்தது, எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்து நடத்தினாரே. நம்மளை ஒரு நிமிஷம் மறந்திருந்தா நம்ம இந்த இடத்துல இருக்க முடியாது, நம்ம ஜீவனோடு இருக்க முடியாது. ஆண்டவருக்கு அப்படியே மனதார கண்களை மூடி நன்றி செலுத்துவோமா? ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வமே உமக்கு நன்றி, எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை நடத்தினீரே உமக்கு நன்றின்னு சொல்லி நீங்க இருதயத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும் அவர் நம்மளை கைவிடாம பாதுகாத்து நடத்தினாரே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா சேர்ந்து? ஆமென் இயேசுவே. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். நன்றி இயேசுவின் சொல்லுவோமாமே. நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. கண்களை மூடி இயேசுமாவை பார்த்தப்பா உமக்கு நன்றி என்று சொல்லி, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் கொடுத்திருக்கிறாரே அந்த ஆண்டவர், அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிக்கிற தேவன். ஆண்டவரை பார்த்து நன்றி சொல்லுவோம். அப்பா, என் வாழ்க்கையில வாக்குத்தத்தங்கள் கொடுத்தீரே, அதை நிறைவேற்றி முடித்தீரேன்னு சொல்லி விசுவாசத்தோட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆமென் இயேசுவே. வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை உள்ளவரே. வாக்குத்தத்தம் வாக்குத்தத்தம் தந்தவரே, உந்தன் வாக்கில் உண்மை
மறந்தாலும் யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. யார் மறந்தாலும் இயேசுவே, யார் மறந்தாலும் நான் மறவேனே என்ற வாக்கனுக்கு அளித்தவரே. சேர்ந்து சொல்லுவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும். ஏதோ ஒரு விஷயம் கூட நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இம்மட்டும் எங்களை நடத்தின தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் துதிகளை ஏறெடுக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனால் ஆரம்பிக்கப்பட்டு தேவனால் நடத்தப்பட்டு வருகிற இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலம் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்பொழுதும் இந்த இனியலரம் நிகழ்ச்சியின் மூலமா நன்மைகளை பெற்றுக்கொண்ட சிலர் தங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனுபவங்களை நம்மளோட பகிர்ந்து கொள்ள போறாங்க. கேட்கலாமா? வாழ்க்கையில ஒரே பிரச்சனையா இருக்குடா, என்ன செய்யனே தெரியல. ஆண்டவரே, இப்ப எனக்கு என்ன செய்யனே தெரியலையே. நான் ரொம்ப குழம்பி போயிருக்கேன். கேமரா ரோலிங் ஆக்ஷன். அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும் என்கிற வேத வார்த்தைக்கு இணங்க சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இனிய இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சி இன்று 200 எபிசோடுகளாக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை விதைத்துக் கொண்டு வருகிறது என்றால் அது மிகையல்ல. மண்ணை முட்டிய விதையெல்லாம் விண்ணை முட்டும் விருட்சமாகும் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் தேவன் தொடங்கியதை தேவனே நடத்துகிறார் என்பதையும் அவருடைய சித்தத்திற்கு ஏற்ப செயல்படும் ஒவ்வொரு செயலும் அவ்வளவு பலத்துடனும் விளைவுடனும் மக்களின் வாழ்க்கையை மாற்றும் என்பதை இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி 200 எபிசோடுகளை கடந்து நிரூபித்து வருகிறது. இந்த ஜோதியக்கா நாடகத்தில் 200வது எபிசோடு வரை நடிப்பதற்கு ஆண்டவருக்கும் வாய்ப்பு கொடுத்த இயேசு உடைக்கிறார் ஊழியத்திற்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஜோதியக்கா நாடகத்தில் அப்பா கேரக்டரில் நான் நடித்து கொண்டிருக்கிறேன். இந்த டீமோடு, இந்த ஜோதிகாய் பட குழுவினரோடு கூட நான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஜெபத்தோடு கூட இந்த ஊழியத்தை அவர்கள் செய்கிறார்கள். கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தருக்காக இதை செய்கிற இந்த டீமுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இனி எல்லாரும் நிகழ்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது வாழ்க்கைக்கு. பிறகு வாழ்க்கையில் ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எப்படி விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த நிகழ்ச்சி மூலமாக நான் கற்றுக்கிட்டேன். இந்த இனி எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருப்பேன், நானும் பார்ப்பேன், என் கூட வேலை பார்க்குறவங்களுக்கும் காமிப்பேன். இந்த ஜெபிக்கிறதையும் அவங்களுக்கு பிடிக்கும், ஜெபிக்கிறதையும் பாருங்கன்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்காகவும் செல்லுலேருந்தே போட்டு காமிச்சிருவேன். இனி எல்லாரும் நிகழ்ச்சி நான் தொடர்ந்து பார்ப்பேன். அவங்க சொல்கிற ஜெப குறிப்பெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்குது. அதுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிக்கும். அதில் ஆண்டவர் நாமத்தை துதிப்பாங்க. அந்த துதிக்கிற பாடல்கள் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு வாரம் ஒரு தலைப்பு அருமையாக இருக்கும். தலைப்பில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். தலைப்பே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். லஞ்ச் டைமில் அதை நாங்கள் பார்ப்போம். 1/2 மணி நேரம் தான் எங்களுக்கு லஞ்ச் டைமு. அதுலேயும் நாங்கள் அந்த ஜோதியக்கா நாடகத்தை நாங்கள் விரும்பி பார்ப்போம். உங்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மீடியா ஃபீல்டில் நான் கடந்த 30 வருஷங்களாக நான் பண்ணிட்டு இருக்கேன். 30 வருஷங்களும் எனக்கு இல்லாத ஆத்ம திருப்தி, நான் உண்மையாக சொல்கிறேன். என்னென்னா இதில் இருக்கிற ஆத்ம திருப்தி, இதில் நான் பண்ணுறச்ச இருக்கிற ஆத்ம திருப்தி இருக்குது பார்த்தீங்களா, அது வேறு எந்த இதுலேயும் இல்லை. சீரியல் பண்ணாலும் இல்லை, எந்த ஒரு ஃபிலிம்ஸ், இன்ஃபேக்ட் ஃபிலிம்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணது, அப்புறம் சீரியல்ஸ்க்கு வந்தேன், அப்புறம் எனக்கு இது கிடச்சிது. ஸோ இதில் இருக்கிற ஆத்ம திருப்தி எனக்கு வேறு எதுலேயுமே கிடைக்கல.
சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களின் இருதயத்தில் கர்த்தர் கொடுத்த பாரமும் தரிசனமும் தான் ஜோதியக்கா நாடகம். இந்த நாடகத்திற்கான கருவும் பெயரும் சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்கள் மூலமாக ஆவியானவர் தந்தார். ஆண்டவர் இந்த நாட்களை என்னோடு தெளிவாய் பேசினார். பெண்களுக்கென்று பிரத்யேகமான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும். அதனால் கர்த்தர் தெளிவாய் பேசினதுனால தான் இனிய இல்லறம் என்கிற இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கிறோம். ஒரு இல்லத்தில் ஏற்படும் சோதனைகள், பெண்ணின் மன அழுத்தங்கள், ஆன்மாவின் தேடல்கள் என அன்பும் கண்ணீரும் கலந்து ஒவ்வொரு சகோதரியின் குடும்பத்தினுடைய நம்பிக்கையை உயர்த்தும் ஒரு உந்துதலாக, அனைத்துக்கும் தீர்வாய் இந்த ஜோதியக்கா நாடகம் 200வது படிக்கட்டில் அடி எடுத்து வைக்கிறது. எல்லாருக்குமே வணக்கங்க. என் பேர் விமலா. நான் ஆந்திராலேருந்து வந்துட்டுருக்கேன். நான் இந்த ஜோதியக்கா நாடகத்தில் 4 வருஷமாக நடிச்சிட்ருக்கேன். இதில் லக்ஷ்மிங்கிற கேரக்டர் தான் நான் நடிச்சிட்ருக்கேன். இதில் 4 வருஷமாக நான் இந்த பைபிள் வசனத்தை நான் படித்ததுனால எனக்கு நிறைய பிளஸ்ஸிங்ஸ் கிடச்சிது. நான் இந்த ஜோதியக்கா நாடகத்தில் நடிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கோவக்காரிங்க. இந்த ஜோதியக்கா நாடகத்தில் நடித்ததுலேருந்து என் மனசுக்குள்ள பெரிய மாற்றம். இப்போ எனக்குள்ள இந்த கோவமே இல்லைங்க. இங்கே போச்சுன்னே தெரில. இனிய இல்லறம் நிகழ்ச்சியில் ஜோதியக்கா நாடகம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுனால நான் என்னோடய காலேஜில் உள்ள ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே பாருங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். அவங்களுமே இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. மதியம் பார்க்க டைம் இல்லைன்னா ஒருவேளை ஜோதியக்கா நாடகம் நைட்டு 10 மணி ஆனாலும் நான் பார்த்துட்டு தான் படுப்பேன். ஜோதியக்கா நாடகத்தை பார்க்காம இருக்க முடியாது. ரெகுலராக பார்ப்பேன். அன்றைக்கு பார்க்காட்டாலும் மறுநாள் பார்ப்பேன். எங்கள் பாட்டிமா வாரந்தோறும் அதை மறக்காமல் பார்ப்பாங்க. அவங்க பார்க்குறது மட்டும் இல்லாமல் வெளியதோறும் 1 மணிக்கு எனக்கு ஃபோன் பண்ணி, நீ பார்க்கலையா ஜோதியக்கா நாடகத்தை, அது உன் வாழ்க்கைக்கு குடும்பத்துக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதே போல் நானும் பார்க்க ஆரம்பித்தேன். அது எங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கு மத்தியில், மாமியார் மருமகள் மத்தியில் எப்படி இருக்கணும்னு சொல்லி அதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ரொம்ப பிரயோஜனமான நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஜோதியக்கா பேசுறது ஒவ்வொரு வார்த்தையும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது. உலகபுரமான காரியங்கள் நம்மளை வேறுபடுத்தி காமிக்கும். மற்ற சினிமா பார்க்குறதையோ நாடகம் பார்க்குறதையோ மற்ற உலக காரியங்களிலிருந்து நம்மளை பிரித்தெடுத்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயத்தை நல்லா ஓட்டுறாங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தினா ரொம்ப பிடிச்சமாக இருக்கும். நான் ஜோதியக்கா சீரியலில் ஜோதியக்காவை ஹஸ்பண்டாக பண்ணிகிட்ருக்கேன். நான் சென்னையில் நிறைய மூவி பண்ணிகிட்ருக்கேன், சீரியல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஜோதியக்கா சீரியல் எப்போ பண்ணணும் அப்போ இருந்து என் குடும்பத்துலேயும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கேன். இதுக்கு காரணமே நம்ம மோகன் சிலாசர் அவர்கள் தான். தேங்க்யூ. ஜோதியக்கா நாடகத்தோடு இணைந்து பாடல், ஜெபம், தேவ செய்தி என்று இனிய இல்லறமாக முழு உரு பெற்றது. இது வெறும் நிகழ்ச்சியாக இல்லாமல் தேவனுடைய கருத்தால் வழி நடத்தப்பட்ட ஒரு சேவையாகவும் குடும்பங்களை ஆழ உயர்த்தும் ஒரு நம்பிக்கையின் மொழியாகவும் விளங்குகிறது. இனிய இல்லறம் நிகழ்ச்சியை தேவன் பெண்களுக்காகவே நியமித்திருக்கிறார். பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும், பெண்கள் எழும்பணும், குடும்பங்கள் கட்டப்படணும், குடும்பம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் என்று சொல்லி தேவன் எழுப்பி கொடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி. இன்று நீங்கள் திரையில் பார்க்கும் இந்நிகழ்ச்சிக்கு பின்னால் தேவ ஊழியர்களின் உழைப்பும் அர்ப்பணிப்பும் ஏராளமாய் உண்டு.
இனிய இல்லற நிகழ்ச்சியை வந்து நான் தவறாமல் பார்ப்போம். அதில் வந்து ஜோதியக்காவுடைய அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆண்டவர் வந்து எனக்காக பேசின மாதிரி இருந்துச்சு. இது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு காரியமும் இணைய இல்லறத்துலேருந்து பேசுகிற ஒவ்வொன்றும் வந்து நம்ம குடும்பத்தில் என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கு ஏற்றாவே இருக்குது. நான் ரெகுலராக ஜோதியக்கா நாடகம் பார்ப்பேன். அதை பார்க்கறதுலேருந்து எனக்கு நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஏசப்பா கிட்ட டெய்லி ப்ரேயர் பண்ணணும், அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படியணும், நல்லா படிக்கணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். இனிய இல்லை நிகழ்ச்சி பார்த்தேன். அதில் ஜோதியக்கா குடும்பம் பிரிகிற மாதிரி அதுக்கு அட்வைஸ் பண்ணி அந்த குடும்பத்தை ஒன்று சேர்ப்பாங்க. அதே பிரச்சனை என்னுடைய பொண்ணுக்கு இருந்துச்சு. அதேமாதிரி நானும் ஜெபம் பண்ணோம். என்னுடைய மக குடும்பமும் ஒன்று சேர்ந்து கணவன் மனைவி இப்போ சந்தோஷமாக இருக்காது. பிரைஸ் லாட். என் பேர் ரமேஷ். நான் ஒரு 18 வருஷமாக ஜீசஸ் கிரைம்ஸில் மேக்கப் மேனாட்டு வேலை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் கழிஞ்ச ஒரு 4 வருஷமாக ஜோதியக்கா அந்த சீரியலில் மேக்கப் பண்ணும்போது எனக்கு ஃபேமிலிக்கு ரொம்ப பிளெஸ்ஸிங்காக இருக்குது. என் பிள்ளைகளுக்கு படித்தங்கள் இதெல்லாம் நல்ல ரீதியில் நடக்குது. ஆனால் சினிமா சீரியல் அப்படி நிறைய இதில் நான் மேக்கப் மேனாட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு 30 வருஷமாக மேக்கப் மேனாட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் 18 வருஷம் ஜீசஸ் கிரைம்ஸில் வந்தாலும் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் ஒர்க் பண்ணாலும் இதில் கிட்ட ஒரு ஆத்ம திருப்தி, ஏன்னால் இதில் கிடைக்க ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு ஃபேமிலிக்கு எல்லாம் நல்ல பிளெஸ்ஸிங்காக இருக்குது. 2021 ஆண்டு செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த இனிய இல்லறம் இன்று 200வது எபிசோடுக்குள் அடியெடுத்து வைக்கிறது என்றால் அது முற்றிலும் தெய்வ கிருபையே. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்திருக்கிறார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். இந்த இனியலரம் நிகழ்ச்சியானது 199 நிகழ்ச்சிகளை தாண்டி 200வது நிகழ்ச்சியாக ஒளிபரப்பப்பட்டு கொண்டு வருகிறது. இது நம்முடைய முயற்சியும் அல்ல, நம்முடைய திறமையும் அல்ல. இது எல்லாமே தேவனுடைய கிருபை தான். இப்போதும் இதை நினைவு கூர்ந்து இத்தனை நாட்கள் இந்த நிகழ்ச்சி தடையில்லாமல் நடத்தப்பட்டு வருகிறதற்காகவும், இந்த நிகழ்ச்சியில பயன்படுத்தப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும், இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காகவும் நம்ம தேவாதி தேவனுக்கு நம்ம ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். நம்ம மத்தியில இருக்கிற சகோதரிகளோட இணைந்து நம்ம தேவாதி தேவனை துதித்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அருமை ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியின் இந்த 200வது எபிசோடில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுகிறோம். கடந்த 199 நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். அப்போ இந்த நாளிலே நம்ம கர்த்தரை ஸ்தோத்தரிக்காம இருக்க முடியாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நடந்த பிரச்சனைகள், எத்தனையோ பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும், பெண்கள் குடும்பத்தை சீராக நடத்தி செல்வதற்கும், உடைந்த குடும்பங்கள் உடைந்து போகாம கட்டி காத்து நடத்துவதற்கும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்குது. இனி இல்லறம் நிகழ்ச்சிகள் மூலமாக அநேகர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நாளிலே இந்த 200வது நிகழ்ச்சியிலே கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை திரும்பி பார்த்து கர்த்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. கர்த்தரை நம்ம துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். அப்ப இந்த 200வது நிகழ்ச்சியிலே கர்த்தருக்கு செய்த நன்மைகளை நினைத்து திரும்பி பார்த்து 200 நிகழ்ச்சிகள் வெளிவருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். முதலாவதாக நாம் ஆண்டவருக்கு எதற்காக நன்றி சொல்லுகிறோம் என்று சொன்னால், அற்புதமாக இதுவரைக்கும் தடையில்லாமல் கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்து வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து வந்திருக்கிறார். தேவைகள் எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறார். அப்ப கர்த்தர் குறைவில்லாமல் நடத்தி வந்த இந்த காரியங்களை நினைத்து நாம் கர்த்தரை துதிக்கணும். இப்ப சகோதரியோடு கூட இணைந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்த போறோம். துதிப்போமா? தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை ஆண்டவரே 200வது எபிசோடு வரைக்கும் நடத்தி வந்த எங்கள் ஆண்டவருக்கு கொடானு கொடி நன்றிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, இதுவரைக்கும் நடத்தின கர்த்தர் நீங்க பெரியவரா இருந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, நீங்க செய்த மகத்துவமான காரியங்களை எல்லாம் எண்ணி பார்த்து நாங்கள் உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை
இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் கர்த்தர் நீங்க செய்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். உங்க வார்த்தையின்படி மகிழ்ந்திருக்கும்படியான காரியங்களை செய்திருக்கிறீங்கப்பா. அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா ஆண்டவரே கிருபைகளுக்காக எங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல இருந்து எங்களுடைய எல்லா ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டபடியினால் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உங்களுக்கு மகிமை செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் ஒரு ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுக்க போகிறோம். இந்த நிகழ்ச்சி தயாரித்து வழங்குவதின் நிமித்தமாக ஏராளமான குடும்பங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. தவறான பாவ வழிகளை விட்டு விலகி இருக்கிறாங்க. அநேகருடைய கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் உண்டாகியிருக்கிறது. ஏற்ற சமயத்தில் ஏற்ற ஆலோசனைகள் வெளிப்பட்டிருக்கிறது. கசப்புகள் மாறி இருக்கிறது. வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள் எல்லாம் மாறி அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு அன்பு ஐக்கியம் உண்டாகி இருக்கிறது. இப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ளே நல்ல மாற்றத்தை உண்டாக்கின தேவனுக்கு நாம் நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ சகோதரி அவங்க இந்த காரியத்தை மனதில் வைத்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்க போகிறாங்க. நீங்கள் எல்லாரும் எங்களோடு கூட இணைந்து எங்கள் குடும்பத்துக்குள்ளே இப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்குனீங்களே, என் வாழ்க்கையில இப்படி ஒரு மாற்றத்தை உண்டாக்கினீங்களே, ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி இந்த 200 எபிசோடில் ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரித்து நாம் ஸ்தோத்திர ஜபங்களை ஆண்டவருக்கு ஏறெடுப்போமா? ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிற ஐயா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று எழுதியிருக்கிறதப்பா. ஆண்டவரே, இந்த 200வது எபிசோடை காண்பதற்கு ஆண்டவர் உதவி செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக ஸ்தோத்திரம். சந்தோஷத்தை கொடுத்தீங்க, கண்ணீரை மாற்றினீங்க, துக்கத்தை எல்லாம் எடுத்து போட்டீங்கப்பா. சத்துருவின் கிரியைகளை அழித்தீங்க ஆண்டவரே. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறப்பா. பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள ஆண்டவரே சமாதானத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் கட்டளையிட்டீங்கப்பா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறையா. நாங்கள் உம்மை துதிக்கிறப்பா. எல்லா பிரிவினைகளையும் மாற்றினீங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பத்திலும் கடந்து வந்ததற்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஏராளமான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் இந்த துதி ஸ்தோத்திர பலிகளை பிரியமாக ஏற்றுக்கொண்டபடியினால் கர்த்தரை நாம் உள்ளும் மனதோடு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அடுத்தபடியாக இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஊழியக்கார பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். ஏற்ற ஆலோசனைகளை வழங்கினார். அவங்க மூலமாக கர்த்தர் குடும்பத்துக்கு ஏற்ற ஆலோசனைகள் கொடுப்பதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அநேக நாடகங்களை எழுதுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். அதிலே அநேக தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தினார். பாடல்களை பாடவும் ஜெபங்களை நடத்துவதற்கும் ஜெபிப்பதற்கும் அநேக ஊழியக்கார பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் பயன்படுத்தினார். ஒளிப்பதிவு செய்த பிள்ளைகள் வெளியிடுவதற்கு கர்த்தர் பிள்ளைகளை பயன்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்தித்து கொடுத்தார். குறைவில்லாமல் தடை இல்லாமல் கர்த்தர் இந்த நிகழ்ச்சிகளை தயாரித்து வழங்குவதற்கு கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டினாரே. நம்ம ஆண்டவரை துதிக்காமல் இருக்க முடியாது. சகோதரி இப்போ ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாரும் இணைந்து கொண்டு கர்த்தர் நம் மகிமைப்படுத்துவோம், கர்த்தரை நாம் உயர்த்துவோம், துதிப்போமா? ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த சந்தோஷமான 200வது எபிசோடுக்காக ஸ்தோத்திரம். இந்த இணைய இல்லறம் நிகழ்ச்சியில கர்த்தாவே கடந்த நாட்கள் எல்லாம் அருமையாய் நீ நடத்தி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 200வது எபிசோட்ல நின்று நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். 200 நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பங்களுக்குள்ளே காணப்படுகிற அநேக பிரச்சனைகளை வைத்து நாடகங்களை
எழுதுவதற்கு, அதிலே நடிப்பதற்கு, அதையெல்லாம் ஷூட் பண்ணுவதற்கு கர்த்தர் பிள்ளைகளுக்கு நீர் கிருபை கொடுத்தீர் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற விதத்திலே ஜெபிப்பதற்கும் கர்த்தர் கிருபை பாராட்டி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த அருமையான பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்தீர் ஐயா. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற விதத்திலே ஆண்டவரே தேவ ஆலோசனைகளை வேதத்திலிருந்து சத்தியத்தின்படி சொல்லுவதற்கு நீர் உதவி செய்தீரப்பா. ஆண்டவரே, தேவ ஆலோசனைகளை கொடுத்த எல்லா சகோதரிகளுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் சகோதரர் அவர்களுக்காக ஸ்தோத்திரம். உங்க பிள்ளைங்களெல்லாம் நீங்க பயன்படுத்தினீரப்பா. ஆண்டவரே, ஏற்ற வார்த்தைகளை சொல்லுவதற்கு, அநேக குடும்பங்களை கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை பாராட்டினீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறப்பா, நன்றி செலுத்துகிறப்பா. ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் தயாரித்து வழங்குவதற்கு தேவைகளை சந்தித்து கொடுத்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஒரு நிகழ்ச்சி கூட தடையில்லாம எல்லாவற்றையும் நேர்த்தியாய் தயாரித்து வழங்குவதற்கு நீர் கிருபை பாராட்டினீர். இந்த ஊழியத்திலே பயன்படுத்தின எல்லா தேவ ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த மகிமையான காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தபடினாலே நாங்கள் இந்த வேளையில் உம்மை ஸ்தோத்தரித்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் மகிழ்ச்சியோடு கூட இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏற்றுக்கொண்டபடியினால் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக ஸ்தோத்திரம். தேவ மனிதருடைய இருதயத்தில் போட்ட அந்த தரிசனம் ஆண்டவரே, இன்றைக்கு இந்த 200வது நிகழ்ச்சியில வந்து நிற்கிறோப்பா. எத்தனை குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்குது, கண்ணீர் துடைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ பெரிய பெரிய காரியத்தை குடும்பங்களுக்குள்ளே செய்தீரப்பா. அம்மை ஆண்டவரே, உம்மை துதிக்கிறப்பா. கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த இனியலரம் நிகழ்ச்சி 200வது எபிசோட்ல அடியெடுத்து வைக்கிறதற்கும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா அநேகர் ஆசீர்வதிக்கப்படுறதற்கும் முக்கியமான காரணம் இயேசு கிறிஸ்து. அடுத்ததா, இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க ஆசீர்வதிக்கப்படணும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சிக்காக கடினமாக உழைத்த தேவ பிள்ளைகளுக்கு கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்துல வைத்து சகோதரர் மோகன் சி லாஸ்டஸ் அவர்கள் சிறப்பு பரிசுகளை கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த சிறப்பு தொகுப்பான ஒரு வீடியோவை பார்க்கலாமா? வாரந்தோறும் இந்த இனிய இல்லற நிகழ்ச்சி பெண்களுக்காகவே அந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இனிய இல்லற அந்த பெயரை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். ஜோதி அக்கா என்கிற நாடக கருவை கொடுத்தவரும் கர்த்தர் தான். அதை செயல்படுத்துறவங்க இயேசுடைக்கிறார் குழுவினர் அதை செய்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மத்தியானம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் சத்திய தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. ஆனால் நம்முடைய கம்ஃபர்டர் சேனல்ல, சோசியல் மீடியாவில் நீங்க எப்போ வேணாலும் இந்த நாடகங்களை வரிசையாக கூட பார்க்கலாம். அதில் பெண்களே பாட்டு பாடுவாங்க, பெண்களே சாட்சி சொல்லுவாங்க, பெண்களே ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபத்தில் நடத்துவாங்க, பெண்கள் தான் செய்தியும் கொடுப்பாங்க. இனிய இல்லறம் அது மாதிரி தலைப்பில் ஆண்டவர் இந்த நிகழ்ச்சி பெண்களுக்காக நம்முடைய டிவியில சத்திய தொலைக்காட்சியில இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படுகிறது. அதுல ஜோதி அக்கா நாடகம் அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்? எல்லாருக்கும் பிடிக்குது. நிறைய பேர் அதுக்காகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க. ஜோதி அக்கா நாடகம் இதுவரை 200 எபிசோட், 200 பாகம் முடிந்திருக்கிறது. எல்லாம் கரந்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. 200 எபிசோடு, 200 நாள் அந்த பகுதிகள் முடிந்திருக்கிறது. இது பெரிய ஒரு சாதனை. நம்ம கிறிஸ்தவ உலகத்துல ஒரு ஸ்டோரி 200 எபிசோடு நம்ம தொடர்ச்சியா ஒளிபரப்பி கொண்டே வருகிறோம். நிறைய பேர் வெளிநாடு போனால், லண்டன் போயிருக்கும்போது கூட சொன்னாங்க, நாங்க இந்த ஜோதி அக்கா நாடகம் எங்க குடும்பத்துக்கே ஆண்டவர் பேசுகிறார். அதுல சொல்லப்படுகிற ஆலோசனைப்படி நான் நடந்ததுனால என் குடும்பத்துல நிறைய மாற்றங்கள், எங்களுக்கு நல்ல குடும்பத்துக்கு தேவையான ஆலோசனைகள் ஒரு நாடக வடிவில் கரெக்டா அந்த செய்தி சொல்லப்படுகிறது.
அப்படிலாம் சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இது 200வது இந்த நிகழ்ச்சி. இதுல நடித்தவர்கள், ஜோதியக்கா நாடகத்துல நடித்தவர்கள், அதுக்கு கதை வசனம் எழுதினவர்கள், அதை ஷூட் பண்ணவங்க கேமராமேன், அதை எடிட் பண்ணவங்க, அதுக்கு மியூசிக் பண்ணவங்க. ஒரு நாடகம் 10 நிமிஷம் வருவதற்கு பல மணி நேரம் உழைக்கணும். 10 நிமிஷம்தான் நாடகம்னா பல மணி நேரம் அதற்கு உழைக்கணும். அப்புறம் இந்த இடங்கள், வீடுகளில் ஷூட் பண்ண அவங்க கொடுக்கணும்னா அதுக்கு நல்ல ஒரு மனசு வேணும். நிறைய பேர் உதவி செய்கிறாங்க. போகிற இடங்களில் தங்களுடைய வீடுகளை ஷூட்டிங் எடுப்பதற்கு கொடுக்குறாங்க. அப்படிலாம் பலருடைய உதவியோடு தான் இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஆனால் நம்முடைய பாடல், அப்புறம் ஜெப குறிப்பு ரெடி பண்ணுறாங்க, அப்புறம் செய்தி கொடுக்கிறது. அதில் என்னுடைய மனைவி செய்தி கொடுக்குறாங்க, அப்புறம் செல்லராணி அப்பாதுரை சிஸ்டர் செய்தி கொடுக்குறாங்க, என் மாதிரி பெண்களே செய்தி கொடுக்குறாங்க. இப்படி பலர், இவ்வளோ பேர் ஒரு பெரிய டீம் ஒர்க் இது. அப்போ தான் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வரும். நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. போகிற இடம்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு. அப்போ 200வது நிகழ்ச்சி முடிக்கிறோன்னா அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இவர் தான் இதனுடைய கதாநாயகன். கதை அவர் தான், வசனம் எழுதுறது அவர் தான், டைரக்ட் பண்ணுறது அவர் தான், எடிட் பண்ணுறது எல்லாமே. அதனால அவங்களுக்கு ஒரு நினைவு பரிசு, ஒரு கேடயம் கொடுக்க நாங்கள் வீட்டில் ஞாபகத்தமாக வைத்து கொள்ளலாம். நம்ம இந்த ஊழியத்தில் ஒரு ஐக்கியமாக இருக்கிறோம், தொடர்பில் இருக்கிறோம். ஜோதியக்கா நாடகத்தில் ஐக்கியம், இந்த இனிய இல்லறம் ஊழியத்தில் நம்ம ஒரு ஊழியக்காரனா செயல்படுகிறோம் என்பதை ஞாபகார்த்தமாக வைத்துக்கொள்ள கொடுக்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்க பாருங்க, மற்றவங்களுக்கும் நீங்க பார்க்க சொல்லணும். ஆண்டவர் அறியாத மக்கள் கூட சொல்லுங்க, இனிய இல்லறம், உங்க குடும்பம் நல்லா இருக்குன்னா இந்த நிகழ்ச்சியை பாருங்கன்னு சொல்லுங்க. சரி, இதுல இத்தனை பேர் பணி செய்யறாங்க. அவங்களுக்கு ஒரு நினைவு கேடயம் நம்ம வழங்கி உற்சாகப்படுத்துகிறோம். இந்த இனியலறம் நிகழ்ச்சியின் சிறப்பு அங்கமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த ஜோதியக்கா நாடகம் கிறிஸ்தவ தொலைக்காட்சி வரலாற்றுல ஒரு சிறப்பு முயற்சியாகும். இது அநேக குடும்பங்கள்ல நடக்கிற பிரச்சனைகளை யதார்த்தமா எதிர்த்து சொல்லி அதுக்கு வேதத்தின் அடிப்படையில தீர்வுகளையும் சொல்லி வருவதால இதன் மூலமா அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. இந்த நிகழ்ச்சியின் மூலம் அநேக குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படுறதற்காகவும் இந்த ஜோதியக்கா நாடகத்திற்காக தேவன் வைத்திருக்கிற தரிசனம் முழுவதுமா நிறைவேறவும் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இப்பொழுதும் ஜோதியக்கா நாடகத்தோட 200வது எபிசோட பார்க்கலாமா? ஜோதியக்கா, டேய், நேத்து கிளாஸ் புரியவே இல்லடா. ஏன்டா, மேம் சொல்லி கொடுத்தது உனக்கு புரியலையா? இல்லடா, அப்போ புரிஞ்சுது, அதுக்கப்புறம் புரிய மாட்டேங்குது. அப்ப போய் மிஸ்கிட்டே கேட்க வேண்டியது தானே? கேட்கணும், ஆனா பயமாவும் இருக்கு. ஏன்டா பயப்படுற? நம்ம மிஸ் ரொம்ப நல்ல மிஸ்டா. எனக்கு பார்த்தாலே பயமா இருக்கே. மிஸ்ஸ பார்த்தா பயப்படுற? ஏன், அன்னைக்கு நீ ஹோம்வொர்க் பண்ணலன்னு சத்தம் போட்டாங்களே, அதுக்காகவா? பீட்டர், நம்ம மேம் ரொம்ப நல்லவங்கடா. அவங்க நம்ம நல்லதுக்காக தான் கோவப்படுறாங்க. மத்தபடி அவங்க ரொம்ப அன்பானவங்கடா. நான் கூட அவங்க கிட்ட நிறைய வாட்டி டவுட் கேட்டிருக்கேன், எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீயும் தைரியமா பயப்படாம கேளு, அவங்க உனக்கு சொல்லி கொடுப்பாங்க. சரிடா, நான் உன்கிட்ட இன்னொரு விஷயம் கேட்கணும்ட்டு இருந்தேன், மறந்துட்டேன்டா. என்ன விஷயம்டா? அன்னைக்கு கிரிக்கெட் விளையாட உன் கூட ஒரு தம்பி வந்தால, நீ கூட அவனை அலைய விட்டியே. ஆமா, அவன் பேரு கூட ஜோகன். ஜோகன்.
ஆமா, அவனுக்கு என்ன? இல்லடா, அன்னைக்கு அவனை பத்தி சொல்லும்போது வீட்டை விட்டு அவன் வெளியே போறேன்னு சொன்னது வரைக்கும் சொன்னேன். அப்புறம் மிஸ் வந்துட்டாங்களா, அப்புறமா சொல்றேன்னு சொன்னியே, நீயும் மறந்துட்ட, நானும் மறந்துட்டேன். அண்ணா, என்னை எதுக்குன்னு உங்களுக்கு பிடிக்கல? நான் இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கா? நான் கிளம்புறேன் அண்ணா. அம்மா வந்து கேட்டா தெரியாதுன்னு சொல்லிருங்க. நீங்க சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன். என்னடா யோசிக்கிறேன்? நான் கேட்ட கேள்விக்கு நீ பதிலே சொல்லல. நீங்க சந்தோஷமா இருங்க, நான் கிளம்புறேன். என்ன ஜோகன், எங்க போற? உன்னை கேட்டா அண்ணனை பாக்குற? அண்ணன் உன்னை ஏதாவது சொன்னானா? ஜோகன், நான் உன்கிட்ட தான் கேக்குறேன். உன் அண்ணன் ஏதாவது சொன்னானா? அப்படி இல்லம்மா, நான் தான் சும்மா வெளியே வந்தேன். போய் உட்காரு. மேல வந்து உட்காரு. ஜோகன், மேல வந்து உட்காரு. என்னடா உனக்குள்ள திடீர்னு ஒரு மாற்றம்? உனக்கு தான் அவனை கண்டாலே பிடிக்காதே. டேய், கீழே போய் உட்கார்றா. கீழே போ. ஏய், எழுந்துடா, போடா. போ. நான் ஏன் இப்படி நடந்துக்கிறேன்? நான் இப்படி இருக்கவே மாட்டேனே. ஏன் தான் நான் இப்படி நடக்கிறேனோ? ஏசப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஜான், நீ ரொம்ப நல்ல பையன்பா. எனக்கு மாத்திரம் இல்ல, அது எல்லாருக்கும் தெரியும். நீ எவ்வளவு அன்பா இருப்ப, எப்படி விட்டு கொடுத்து வாழ்வேன்னு தெரியும். ஆனா இப்ப விட்டு கொடுக்க மாட்டேங்கிற. அன்பு இல்லாம போயிடுச்சு. கீழ்ப்படுகிற சுபாவம் காணாம போயிடுச்சு. ஏன் ஜான், ஏன் உனக்குள்ள இந்த மாற்றம்? நீ இப்படி இருக்க மாட்டியப்பா. ஜான், உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேன். சின்ன வயசுல நம்ம கிட்ட நிறைய நல்ல சுபாவம் இருக்கும். ஆனா அது வளர வளர குறைய ஆரம்பிச்சிடும். உன்னோட இந்த வயசு ரொம்ப முக்கியமான வயசுப்பா. இந்த வயசுல நீ உங்க அம்மாவை எதிர்த்து பேசினேன்னு வை, இன்னும் வளர வளர அந்த சுபாவம் உனக்குள்ள அதிகமாயிடும். ஜான், நான் ஜோஹன் விஷயத்தை மட்டும் சொல்லல. என்ன ஜான், ஜோஹன் கூட நீ இப்ப எப்படி நடந்துக்கிற? அப்படியேதான் இருக்கியா, இல்ல அப்ப நீ இன்னும் மாறல, அப்படிதானே? நீ எப்ப மாறுவ? இங்க பாரு,
நான் நாளைக்கே அவனை கூட்டிட்டு போயிட்டேன்னு வை, நீ இதே மாதிரி தான் வீட்ல நடந்துப்பியா? ஜான், பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, எபிரேயர் 13:1. என்ன சொல்லுது தெரியுமா? சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுதுன்னு சொல்லுது. சகோதர சிநேகம்னா கூட பிறந்தவங்க கூட மட்டும் இல்ல, எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் தான். ஜோகனும் உனக்கு சகோதர மாதிரி தான்ப்பா. நீ அவனையும் நேசிக்கணும் தான் வேதம் சொல்லுது. நீ ஸ்கூல்ல எப்படி ஜான்? அங்கேயும் இப்படிதான் நடந்துப்பியா? இல்ல ஆண்டி. அப்புறம் வீட்ல மட்டும் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற? முடிஞ்ச அளவுக்கு உன்னை மாத்த பாருப்பா. ஜான், ஏன் பாழற? என்னாச்சுடா? மா, என்ன உங்களுக்கு பிடிக்குமாமா? ஏன்டா இப்படி கேக்குற? என் மேல உங்களுக்கு கோவம் இல்லையே? இல்லடா. ஏன்டா இப்படி பேசுற? உனக்கு என்ன ஆச்சு? உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்லம்மா. அப்படிலாம் இல்லப்பா. என்னப்பா ஆச்சு? இப்படிலாம் பேசுற நீ? நான் ரொம்ப தப்பா நடந்துக்கிட்டேம்மா. உங்ககிட்டயும் ஜோகன் கிட்டயும் நான் தப்பா நடந்துக்கிட்டேன். அவனை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். அவன் ரொம்ப பாவம்மா. என்னால அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியலம்மா. என்னால உங்களுக்கு எவ்வளோ கஷ்டம். சாரிம்மா. இனி இப்படி நடந்துக்க மாட்டேன். ஜோகன் கிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டேம்மா. சாரி. சரி, போட்டு விடு, அழாத. ஜோகன், உள்ள வாப்பா. சாரி ஜோகன், என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. உனக்குள்ள சகோதர ஸ்நேகம் வந்துச்சு. நானும் இதை குறிச்சு கவலைப்பட்டேன். இனி அது இருக்காதுடா. சரி வாடா போலாம். என்னடா சோகமா இருக்கிற மாதிரி தெரியுது? சாச்சா, அப்படிலாம் இல்லையே. என் மேல உனக்கு எதுவும் வருத்தமா? நான் ஏன்டா உன் மேல வருத்தப்பட போறேன்? இல்ல, உன்னை பார்த்தா அப்படிதான் தெரியுது. நீ சொல்றது எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ உனக்கு வேலை கிடைச்சு நீ வேலைக்கு போனதால உன் மேல பொறாமப்படுற மாதிரில பேசுற. அப்படி சொல்லலடா. வேற எப்படி சார் சொல்ல வரீங்க? உன் முகம் வாடி போயிருந்ததுனால கேட்டேன். சாரிடா. சாரிலாம் எதுக்குடா? இப்போ உன்னை அடிக்கடி பார்க்க முடியலல்ல, அதான் மனசுக்கு கஷ்டமா இருந்துச்சு. வேற ஒண்ணும் இல்லடா. அதுக்கு நீ வேலையை விட்டுட்டா வர முடியும்? கண்டிப்பா உனக்கும் சீக்கிரம் வேலை கிடைக்கும்டா. கண்டிப்பாடா. ஜோதி அக்கா நாடகம் பார்த்தீங்களா? உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சா? இப்பொழுதும் சகோதரி ஜாய்ஸ் லாஸ்டஸ் அவர்கள் உங்களுக்காக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டு உங்களுக்காக சிறப்பு ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. தேவனுடைய செய்தியை கேட்கலாமா? கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். தேவன் தாமே இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட பேசி உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் இது 200வது எபிசோடு. ஆண்டவர் இந்த நிகழ்ச்சியை, இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சியை தேவன் பெண்களுக்காகவே ஆண்டவர் நியமித்திருக்கிறார். பெண்கள் மத்தியில் எழுப்புதல் வரணும், குடும்பங்கள் கட்டப்படணும், குடும்பத்தில் காணப்படுற பிரிவினை ஆவி அழியணும், குடும்பங்கள் ஆசிரியப்படணும், குடும்பம் ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கணும் என்று சொல்லி தேவன் எழுப்பி கொடுத்த ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி. அநேக குடும்பங்களை இந்த இனிய இல்லறம் நிகழ்ச்சி மூலமாக தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளிலேயும் தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. எபிரேயர் 13:1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு குடும்பம் இருக்குது என்று சொல்லி நாம் வைத்துக்கொள்வோம். கணவர் மனைவி பிள்ளைகள் சேர்ந்தது தான்
குடும்பம். குடும்பத்தில் பிள்ளைங்க இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, பையன்மார்கள் இருப்பாங்க. ஆனால் அந்த குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். எனக்கு அருமையானவர்களே, ஒரு குடும்பத்தார் என்னை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது தகப்பனார் அவர்கள் என்னிடத்தில் சொன்னார்கள், மனைவி, ஒரு பையன், ஒரு பொண்ணு, பெரிய பிள்ளைங்க, கல்லூரி படிக்கிற பிள்ளைங்க 2 பேரும் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போ ரொம்ப தூரத்தில் வந்திருக்காங்க. இப்போ என்னன்னு கேட்டால், பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பிள்ளைகளிடத்துலையும் பேசினேன். கடைசியில் நான் கேட்டேன், அந்த பெண்ணை பார்த்து, ஒரு வாலிப மகள் வந்திருந்தா, அவளை பார்த்து கேட்டேன், நீ தம்பிகிட்ட பேசுவியான்னு கேட்டேன். தம்பிகிட்ட கேட்டேன், நீ அக்காட்ட பேசுவியான்னு கேட்டேன். தம்பி குனிஞ்சிருந்துக்கிட்டான். அந்த அக்கா சொன்னா, நான் பேச மாட்டேன். ஏன், என்ன விஷயம், ஏன் பேச மாட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறேன். அப்போ அந்த அவள் சொல்கிறா, தம்பி என்ன எப்பவும் அடிப்பான், அதனால் நானும் திருப்பிட்டு அடிப்பேன், வீட்டில் எப்பவும் சண்டை, வீட்டில் சமாதானம் இருக்காது அப்படின்னு சொல்லி. இவ்வளோத்துக்கும் அந்த வீட்டில் அம்மா சொல்கிறாங்க, குடும்ப ஜெபம் நடக்குன்னு சொல்கிறாங்க. ஆண்டவர் வந்து வீட்டில் வந்து குடும்ப ஜெபத்தை கேட்பாரா? பிள்ளைகளுக்குள்ள ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை, சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் இருக்காங்க. இது நான் அவர்களிடத்துல பேசினேன், தாப்பனார் இடத்துலையும் பேசினேன், தாயார் இடத்துலையும் பேசினேன், அந்த பையனிடத்தையும் பேசினேன், பிள்ளை இடத்துலையும் பேசினேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்க மாட்டார், நீங்கள் ஆண்டவர் பிரியமான பிள்ளைகளாக வாழணும் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய பார்த்து, நீ உன் தம்பி கையை பிடிச்சி என்னை மன்னிச்சுக்கன்னு சொல்லணும், நான் இனி வந்துட்டு அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ சொல்லணும்னு சொல்லி சொன்னேன். அவள் உடனே தம்பி கையை பிடிச்சி, தம்பி நீ என்னை மன்னிச்சிக்க, நான் இனி அன்பாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அதே மாதிரி தம்பி அக்கா கையை பிடிச்சி மன்னிப்பு கேட்க சொன்னேன். இப்போ அவன், நான் உங்களை மன்னிக்கிறேன்க்கா, நான் இனி உங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன், உங்களை அடிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தம்பியும் அந்த பிள்ளையும் அக்காலும் ஒப்புரவு ஆனாங்க. தேவன் இப்படிப்பட்ட குடும்பங்களை தான் தேவன் ஆசீர்வதிப்பார். இப்படிப்பட்ட குடும்பங்களுக்குள்ள தான் தேவ சமாதானம், சந்தோஷம் உண்டாகும். எனக்கு அருமையானவர்களே, சகோதரமார்கள்ட்ட ஐக்கியம், அன்பாக இருக்கணும், சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும் என்று சொன்னால், குடும்பத்தில் சகோதரமார்கள் அன்பாக இருக்கணும். அன்பாக இருக்கும்போது தான் தேவனை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அன்பு வேணும், அன்பு வேணும், மன்னிக்கிற சுவாபம் வேணும். நாம் ஒருவர் அன்பாக இருக்கிறது தான் ஆண்டவருக்கு விருப்பம், ஆண்டவருக்கு பிரியம். எனக்கு அருமையானவர்களே, சகோதர சிநேகம் நிலைத்திருக்கணும். 133 சங்கீதம் 1ஆம் வசனத்தை சொல்லுது, இதோ சகோதர வாசம் பண்ணுகிறது, எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமாக இருக்குது என்று சொல்லி. சகோதரர்கள் ஐக்கியமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், மன்னிக்கிற சுவாபம் காணப்படணும். கோபம் கொண்டு, எரிச்சல் கொண்டு, எப்பவும் சண்டை போட்டுக்கிட்டு, ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு, கடிந்து கொண்டு பேசிக்கிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அன்பாக இருக்கணும், சகோதர ஐக்கியம் இருக்கணும், குடும்பத்தில் ஐக்கியம் இருக்கணும். ரோமர் 12:10 பார்த்தீங்கன்னா, சகோதர சிநேகம் நமக்களை நிலைத்திருக்கணும்னு சொல்லி, அன்பு நமக்களை நிலைத்திருக்கணும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, சகோதரருடைய ஐக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கிறது தான் தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. தேவன் நம்மிலே சந்தோஷப்படுவார். எனக்கு அருமையானவர்களே, எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். அந்த குடும்பத்தாருக்கு 2 பையன்கள். 2 பையனும் நல்லா தொழில் செய்தாங்க, நல்லா ஃபேக்ட்ரிலாம் வச்சு நல்லா ஆசீர்வாதமாக இருந்தாங்க. தகப்பனார் திடீரென்று சொல்லி வியாதிப்பட்டு மரித்து போனாங்க. பிள்ளைகள் தொழில் செய்ய ஆரம்பித்தானா, அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே சண்டை. தம்பிக்கு அண்ணனை கண்ணில் காட்ட முடியாது, அண்ணனுக்கு தம்பியை கண்ணில் காட்ட முடியாது. ஒரே சண்டை, தொழிலில் பிரச்சனை, பல தடைகள். தகப்பனார் இல்லை, ஆனால் இப்போ பிள்ளைகள் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தானா தொழிலில் ஆசீர்வாதம் இருக்காது. இதே நிலைமை
காணப்பட்டு கொண்டிருக்குது. சகோதர சிநேகம் வேணும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். தாழ்மை மனப்பான்மை இருக்கணும். அன்பாக இருக்கணும். என் தம்பி, என் அண்ணன் அப்படிங்கிற அன்பு இருக்கணும். கடிந்து பச்சிக்கிறவங்களா, பிரிவினையை கொண்டுறக்கூடியவங்களா, சண்டை போடுறவங்களா, கேலி பேசுகிறவங்களா நம்ம இருக்கக்கூடாது. சகோதர சிநேகம் நமக்குள்ள காணப்படணும். அது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 17:17 பார்ப்போமானால், இடு கண்ணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அன்பாக இருக்கணும். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நாம் பார்ப்போமானால், யோசேப்பை குறித்து நாம் இங்கே பார்க்குறோம். யோசேப்பு தன் சொந்த சகோதரால் பகைக்கப்படுறான். இஸ்ரவேலர் கையில் விற்கப்படுறான். போத்திபார் வீட்டில் இருக்கிறான். அவனுக்கு பாவம் செய்யக்கூடிய சூழ்நிலை வருது. ஆனாலும் அவன் பாவம் செய்யலை. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். சிறைச்சாலையில் போத்திபார் அடைக்கிறான். சிறைச்சாலையில் இருந்தான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து தேவன் அவனை ஆசீர்வதித்தார். சொந்த சகோதரர்கள் பகைத்தாங்க. யோசேப்பை குழியில் தூக்கி போட்டாங்க. இஸ்மேலர் கையில் விற்று போட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து தேவன் ஆசீர்வதித்தார். அதே நேரத்தில் யோசேப்புடைய வாழ்க்கையில் பஞ்ச காலத்தில் யோசேப்பு தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகிறான். ஆனால் என் சகோதரர்கள் என்ன தூக்கி குழியில் போட்டாங்களே, என் சகோதரர்கள் என்ன பகைத்தாங்களேன்னு சொல்லி அவன் பகைக்காமல் அன்பை காட்டினான். சகோதரர்களுக்கு உதவி செய்தான். ஆபத்தில் உதவிதான் சகோதரன் பிறந்திருக்கிறான். எனக்கு அருமையான அன்பு பாராட்டணும். யோசேப்புடைய வாழ்க்கையில் யோசேப்பு அன்பு பாராட்டினான். சகோதரர்களுக்கு உதவி செய்தான். இடுக்கண்ணில் இருக்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்தான். அன்பாக இருந்தான். இதே போல் நாமும் அன்பாக இருக்கணும். உதவி செய்யணும். மற்றவர்களுக்கு உதவி செய்யணும். ஆபத்தில் உதவி செய்யணும். சொந்த சகோதரன் ஆபத்தில் இருக்கும்போது அவனுக்கு உதவி செய்யணும். இல்லை அவனுக்கு செய்ய முடியாதுன்னு சொல்லி நம்ம அகங்காரமாக இருக்கக்கூடாது. சகோதரருக்கு உதவி செய்யணும். நன்மை செய்யணும். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் நன்மை செய்கிறவராக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார். தன்னை தேடி வந்த மக்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாதபடிக்கு அற்புதம் செய்தார். எனக்கு அருமையானங்களே, நம்முடைய ஊழியத்தின் மூலமாக நன்மை செய்கிறாங்க. ஏழைகளுக்கு உதவி செய்கிறாங்க. விதவைகளுக்கு உதவி செய்கிறாங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்கிறாங்க. நன்மை செய்து ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துகிறாங்க. எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள சமாதானம் இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் சமாதானம் இல்லாதபடி பிள்ளைகள் பிரிந்து இருக்கக்கூடாது. பிள்ளைகளை சமாதானப்படுத்தணும். சகோதர சிநேகம் மிக முக்கியமானது. ஆபத்து உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். எனக்கு அருமையானவர்களே, நம்ம உதவி செய்யணும். மற்றவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. கூட பிறந்தவங்களை அற்பமாக எண்ணக்கூடாது. நேசிக்கணும். அன்பு பாராட்டணும். பகையை மறக்கணும். மன்னிக்கிற சுவாபம் நமக்கு இருக்கணும். இதே நேரத்தில் நாம் நன்மை செய்யணும். நன்மை செய்து மற்றவர்களை சந்தோஷப்படுத்தும் போது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் செய்யும் தொழிலை ஆசீர்வதிப்பாராக. பெருக பண்ணுவாராக. தேவன் சாட்சியாக நிறுத்துவாராக. நாம் செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நல்ல நேரத்துக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளே ஆண்டவரே, பிள்ளைகள் ஆண்டவரே சமாதானமாக இருக்கணும். ஆண்டவரே, பிள்ளைகள் ஆஸ்வாதமாக இருக்கணும். ஆண்டவரே, பிள்ளைகள் படித்து சமுதாயத்தில் உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கணும். ஆண்டவரே, பிள்ளைகளுக்குள்ளே ஆண்டவரே பிரிவினையை தூண்டக்கூடிய ஆவிகள், கசப்பை தூண்டக்கூடிய ஆவிகள், சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள், மன்னிக்கிற சுவாபத்தை தடை பண்ணுற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்படட்டும். ஆண்டவரே, இந்த இனிய இளர நிகழ்ச்சியின் மூலமாக குடும்பங்களை அசைத்து விடுவீராக. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள ஆவியான கிரியை செய்வீராக. ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ள வேதம் வாசிக்க விடாதபடி, செபிக்க விடாதபடி தடை செய்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். குடும்பத்தில் பெருமையை தூண்டக்கூடிய ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகள் இயேசு நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவரே, குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படட்டும். திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வரன்களை கொண்டு வர ஆண்டவரே. குடும்பத்தில் ஆண்டவரே வியாதியாக இருக்கிற பிள்ளைகளை தொடும். வியாதி படுக்கைகள் மாறட்டும். கண்ணீர் துடைக்கப்படட்டும். ஆண்டவரே, எனக்கு ஒரு கற்பத்தின் கரியை தாரும் என்று சொல்லி
ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. பிள்ளைகளோட துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் அப்படி செய்யறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நிகழ்ச்சி மூலமாக தேவன் உங்களோட பேசியிருப்பார் என்று சொல்லி நான் நம்புகிறேன். நாம் தினந்தோறும் வேதத்தை வாசித்து நாம் ஒருமித்து ஜெபம் பண்ணும்போது தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்களை செய்து நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். இந்த 200வது எபிசோட தேவன் நடத்த நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக நமக்கு தேவனுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்துச்சுல்ல, அப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்க பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, உங்க ஜெப குறிப்புகள் எதுவா இருந்தாலும் அதை கடிதங்கள் மூலமும் இமெயில் மூலமும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனை வழங்கவும் சகோதரர் மோகன் சிலாசஸ் அவர்களும் தேவ ஊழியர்களும் ஆயத்தமா இருக்காங்க. நாளையும் நாளை மறுநாளும் நேரலையில ஒளிபரப்பாக இருக்கிற ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியை குடும்பத்தோட பார்க்க மறந்துடாதீங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thuthukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.